ஸோ ஹாய் ரூட்டடர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சார்ட் அண்ட் தமிழ். இனி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இன்னைய மார்க்கெட்டோட மூமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு, நம்ம நேற்று போட்ட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி எடுத்துக்கலாம். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்றையோட ஹை அண்ட் லோவனை வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? அண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஒரு சப்போர்ட் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் வந்து நமக்கு அந்த இடத்துல இருந்துச்சு. ஓகேங்களா? நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து நோ மேன்ஸ் லேண்ட், அதாவது ஒரு சப்போர்ட் இல்லாத ஜோன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இந்த சிபிஆருக்கு கரெக்டாக கீழே வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு அப்படியே வந்து கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? பட் இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ரெட் கேண்டில் போட்டிருக்கு. ஸோ வந்து நம்ம இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துட்டு நம்ம இவ்வளோ தூரம் ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாது. அண்ட் இமிடியேட்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு இங்கே சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா? அதனால் நமக்கு இதில் வந்து ரிஸ்க் ரிவார்டு வந்து கரெக்டாக அட்டைன் ஆகலை. ஓகேங்களா? அதனால இந்த ஏரியாவில் வந்து நம்ம ப்ராப்பரான ட்ரேட் கிடைக்கல. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கே கீழே உடச்சிருக்கு. ஓகேங்களா? உடச்சிட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா உடச்ச கேண்டில் ரொம்ப பெரிய கேண்டிலாக தான் இருக்குது. ஓகேங்களா? நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தால் கூட இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் வருது. ஓகேங்களா? டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1:1.43 வருது. பட் வந்து நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 1:2 டார்கெட் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ட்ரியே எடுக்கணும். ஓகேங்களா? அட்லீஸ்ட் ஒரு 1.7ஆவது நமக்கு வேணும். 1:1.7 இருந்தால் தான் நமக்கு ஓரளவுக்கு ரிஸ்க் ரிவார்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ஒர்க் ஆகும் மந்த் எண்டில் பார்க்கும்போது. ஸோ இந்த ட்ரேட் வந்து ப்ராப்பராக நமக்கு எதுவும் கிடைக்கல. ஓகேங்களா? தென் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாகவே இருந்திருக்கு. ஓகேங்களா? தென் ஃபைனலாக என்ன ஆயிருக்குன்னா இந்த நம்ம இஎம்ஐ, அதாவது 20 இஎம்ஐயை வந்து கிராஸ் ஓவர் பண்ணியிருக்கு ப்ரீவியஸோட ஹையை கட் பண்ணி. ஓகேங்களா? ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணி இதை வந்து மேலே போயிருக்கு. இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு என்ட்ரி பாயிண்ட்ஸே நமக்கு கிடைக்கல. ஏன்னா இந்த இந்த ஏரியா ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா நோ மன்ஸ் லேண்ட் தான். ஓகேங்களா? அட்லீஸ்ட் நமக்கு இவ்வளோ தூரம் வந்து சப்போஸ் இங்கே ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்து இங்கே உடச்சிருக்கா, இங்கேருந்து ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்து வந்துச்சுன்னா இங்கே ஏதாவது ஒரு பேரிஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்து தான் நம்ம வாங்கிக்கலாம். பட் அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவுமே வந்து நமக்கு கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ அப்படியே வந்து மார்க்கெட் மேலே போயிடுச்சு. அண்ட் எகெயின் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரீவியஸ் டே லோ கிட்ட வந்திருக்கு பார்த்தீங்களா? அதாவது இங்கே உடைச்ச லோவை மேபி இங்கே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து திருப்பி கீழே வரக்குண்டான இந்த லோ வரைக்கும் வரக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பேட்டர்னும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு டோஜி அண்ட் ஒரு பேரிஸ் கேண்டில். ஓகேங்களா? இங்கே கீழே ட்ரேட் எடுத்துட்டு இந்த ரெட் கேண்டிலுக்கு மேலே பிளாக் கேண்டிலுக்கு மேலே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 1:2 வைக்கலாம். ஓகேங்களா? ஆனால் இது வந்து அட்டைன் ஆகலை. ஓகேங்களா? இது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ எகெயின் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக இந்த ஹை கிராஸ் ஆன உடனே என்ட்ரி எடுத்துட்டு இந்த கருப்பு கேண்டில் கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சு நம்மளோட டார்கெட் வந்து 1:2. ஓகேவா? 1:2 1:2 வச்சுருந்தா இவ்வளோ தூரம் வந்தது. இந்த சின்ன ஏரியாவை கவர் பண்ணாமல் எகெயின் வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா 1:5. ஓகேங்களா? 1:5 வந்தோடனே நான் வந்து இப்போது ஒரு 5 லாட் நான் ஹோல்டு பண்ணுறேன்னா, ஓகேங்களா? எவ்வளோ 5 லாட்ஸ் ஹோல்ட் பண்ணுறேன்னா ஒரு 1:5 வந்தோடனே அதில் ஒரு 3 லாட்டை வந்து நான் செல் பண்ணிடுவேன். பேலன்ஸ் 2 லாட்டை தான் நான் ஹோல்டு பண்ணுவேன். அண்ட் என்னோடய எஸ்எல்லும் பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? என்ட்ரி பாயிண்ட்டுக்கு நான் கொண்டு வந்துடுவேன். இந்த மாதிரி நம்ம ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 2 என்ட்ரி தான் ப்ராப்பரான ஒரு என்ட்ரியாக கிடச்சிருக்கு. எகைன் பார்த்தீங்கன்னா இந்த சிபிஆர் வந்து தொட்டுட்டு எகைன் திருப்பி இப்படி கீழே வருது பார்த்தீங்களா? இந்த இடத்துலையும் ஒரு பேரிஷ் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நம்ம கரெக்டாக தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம எடுக்கலாம். ஏன்னா எல்லாமே பெரிய பெரிய கேண்டிலாக இருக்குது. ஸ்டாப் லாஸ் எதுவுமே நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால் வந்து நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஃபுல்லாகவுமே நம்ம அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ப்ராப்பரான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடையாது இதில். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து
ரீட்ரேஸ்மெண்ட் வந்து கேண்டிலோட பேட்டர்னை வச்சு நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துக்கணும். ஓகேங்களா? சப்போஸ் இந்த இடத்துல ஒரு டோஜி போட்டு இந்த ரெட்டு வந்து வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக சரி இந்த பிளாக் கேண்டில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து இங்கே என்ட்ரி எடுத்து வந்துருக்கலாம். பட் அந்த மாதிரி எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கல. எகெயின் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபுல் ஃபோர்ஸில் மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல கண்டிப்பாக நிறைய பேர் என்ட்ரி எடுத்துப்பாங்க. அவங்களோட ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்காங்களா, இந்த ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே போயிட்டான். ஓகேங்களா? அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணும். ஸோ எகெயின் பார்த்தீங்கன்னா சிபிஆர் உடச்சு ஒரு பெரிய கேண்டில் வச்சுருக்கான். இந்த இடத்துலையும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நம்ம வந்திருந்தோம்னா நம்ம இந்த இடத்துலையும் ஒரு என்ட்ரி எதிர்பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நிஃப்டியில் வந்து 2 என்ட்ரியில் ஒன்று வந்து சக்ஸஸ். ஓகேங்களா? இப்போ அப்படியே நம்ம பேங்க் நிஃப்டி போயிடலாமா? பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா சேம் சிபிஆர் கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கான். இங்கே சப்போர்ட் எடுத்து அப்படியே கீழே வந்திருக்கான். ஓகேங்களா? இங்கே வந்துட்டு நம்ம நேற்று போட்டிருந்த இந்த லோ இருக்குல்ல, இந்த லோவில் வந்து திருப்பி மேலே போயிருக்கான். ஓகேங்களா? மேலே போகும்போது இந்த ப்ரீவியஸ் ஹையை உடச்சிருக்கான் பார்த்தீங்களா இந்த கேண்டில், அதாவது 11.5 கேண்டில். ஓகேங்களா? 11.5 கேண்டில் கரெக்டாக இஎம்ஐ உடச்சிருக்கான். நம்ம 3 மினிட்ஸில் பார்த்தோன்னா இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா தெரியுதா, இங்கே ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ரிட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்கு. அதனால நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸ் வந்து இந்த க்ரீன் கேண்டில் கீழே வச்சு 1:2 தான் நம்மளோட டார்கெட். ஓகேங்களா? இது வந்து ப்ராப்பராக அச்சீவ் ஆகிருக்கு. ஓகேங்களா? 1:2 அச்சீவ் ஆகிருக்கு. நம்ம வந்து 1:5ல் பாதி லாட்டை சேல் பண்ணிடுவோம். அண்ட் ஸ்டாப் லாஸை வந்து நம்ம வந்து என்ட்ரி ப்ரைஸ் கொண்டு வந்துடுவோம். ஸோ இது வந்து ப்ராப்பரான ஒரு என்ட்ரி அண்ட் டார்கெட்டும் ஹிட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எகெயின் வந்து இங்கே ப்ரீவியஸ் டே லோ உடச்சதுக்கு உண்டான ரீட்ரேஸ்மெண்ட் வந்து இங்கே எடுக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து அழகான ஒரு ஹேமர் பேட்டர்ன் அண்டு ரெட் கேண்டில் பேட்டர்ன் போட்டான். பட் இஎம்ஐ வந்து கீழே இருக்கனால இந்த ட்ரேடை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? எகெயின் பாருங்கள் அழகாக உடச்சி மேலே போயிட்டானா. ஸோ இதே மாதிரி என்ட்ரி தான் நம்ம அங்கே நிஃப்டியில் எடுத்தோம். சேம் இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு மேலே வந்து டார்கெட் 1:2 வச்சுருப்போம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த கேண்டலோட ஹைக்கு வரும்போது என்ட்ரி, அதாவது இந்த லெவல். ஓகேங்களா? கரெக்டாக சொல்லணும், இந்த கேண்டிலில் தான் நமக்கு என்ட்ரி. ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட லோ தான் நமக்கு ஸ்டாப் லாஸ். பார்த்தீங்க 1:2 வச்சு வைச்சா ஓகே, நம்ம 1:5ல் பாதி லாட்டை செல் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ நிஃப்டியில் வந்து 2 என்ட்ரி கிடச்சிருக்கு அண்ட் பேங்க் நிஃப்டியில் ப்ராப்பரான 2 என்ட்ரி கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ தென் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சிபிஆர் கிட்ட போயிட்டான். சிபிஆர் கிட்ட போயிட்டு அகெயின் வந்து அப்படியே கீழே வந்திருக்கான். ஓகேங்களா? இந்த ரெண்டு இந்த இது என்ன டினோட் பண்ணுதுன்னா பேரிஷ் ஸ்ட்ரக்சரை வந்து டினோட் பண்ணுது. ஓகேங்களா? பட் என்னென்னா கீழே இஎம்ஐ இருக்கனால நம்ம இதை வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். தென் இதை உடச்சிட்டான் பார்த்தீங்களா? உடச்சோடனே நம்ம 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்து ஏதோ ப்ராப்பர் ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கான்னு பார்த்தா கிடையாது. ஓகேங்களா? ரீட்ரேஸ்மெண்ட்டே எடுக்காமல் இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டான் அண்ட் அகெயின் இப்படியே மேலே போயிட்டான். ஓகேவா? ஸோ ப்ராப்பரான ரீட்ரேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. இந்த க்ரீன் கேண்டலுக்கு அப்புறமும் நம்ம 3 மினிட்ஸ் மாற்றி பார்த்தாலும் ஸ்ட்ரைட்டாக போயிட்டான். நம்ம இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் எல்லாம் வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. அந்த ட்ரேட் நமக்கு அவசியமும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு மேலே போய் கான்சால்டேஷன் போட்டிருக்கான். ஸோ நமக்கு என்ட்ரி பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பார்ட்லேயே வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த 12 கரெக்டாக பேங்க் நிஃப்டி 12:21க்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி என்ட்ரி பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான். ஓகேங்களா? இப்போ வந்து நாளைய மார்க்கெட்டோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துடலாமா? ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரீவியஸ் டே ஹை வந்து இங்கே வந்துடும் அண்டு ப்ரீவியஸ் டேயோட லோ வந்து இந்த இடத்துல வந்துடும். ஓகேவா? நம்ம இந்த லைனை தூக்கிடலாம். தென் இதுவும் நமக்கு தேவையில்லை. இந்த சப்போர்ட் வந்து இன்னும் ஆக்டிவாக தான் இருக்குது. ஓகேங்களா? நம்ம 1 ஹவரில் எதுக்கும் ஒரு டைம் பார்ப்போமா? ஓகே, ப்ராப்பராக தான் இருக்குது. தென் 30 மினிட்ஸில் பார்த்தோன்னா ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பரான நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக தான் ஆக்டிவ் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? தென் பார்த்தீங்கன்னா இந்த லோவில் இருந்து இன்னும் ஒரு ப்ராப்பரான ரீட்ரேஸ்மெண்ட் வந்து எடுக்கல. இங்கே உடச்சிருக்கான், அகெயின் மேலே உடச்சிருக்கான். ஓகேங்களா?
அட்லீஸ்ட் இங்கே உடச்சி இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருந்தா இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணியிருந்திருப்போம். பட் இவன் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டான், இங்கே உடச்சி அகைன் மேலே உடச்சி இவ்வளோ தூரம் வந்திருக்கான், அந்த லைனை தொடலை. ஓகேங்களா, அகைன் மேலே போயிட்டான். ஸோ இது வந்து இன்னும் இந்த லைன் வந்து ஒரு வேலிடான லைனாக தான் இருக்குது. ஸோ அதையும் நம்ம எடுத்துக்கலாம். 15 மினிட்ஸில் ஈக்குவல் ஹை ஏதாவது இருக்குன்னு பார்த்தோம்னா இதே வந்து நமக்கு ஈக்குவல் ஹையாக தான் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, இதே வந்து நம்ம ஈக்குவல் ஹையாகவே வச்சுக்கலாம். ஓகே, தென் 5 மினிட்ஸ் போயிடலாமா? 5 மினிட்ஸ் போயிட்டுனா, ஸோ இதுதான் வந்து நம்மளோட நாளைக்கு உண்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். சிபிஆர் லெவல் வச்சு பார்த்துருவோமா நாளைக்கு எப்படி இருக்குன்னா. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா வைட் ரேஞ்ச் சிபிஆர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே இப்போ ஆக்சுவலாக இது வந்து இங்கே இருக்கும். ஓகேங்களா, இந்த சிபிஆரில் வந்து இப்படி தான் காமிக்கும். இது வந்து நாளைக்கு இந்த இடத்துல இப்படி இருக்கும். ஓகேவா, இது வந்து இன்னையோட இது. ஓகேவா, நான் சொன்ன மாதிரியே இன்னைக்கு வந்து நல்ல ஒரு ட்ரெண்டிங்காக, இது வந்து நேரோ சிபிஆர்னால ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டிங் டே வந்துச்சு. நாளைக்கு வந்து வைடு சிபிஆர் இருக்கிறனால நாளைக்கு மேக்ஸிமம் இந்த ஜோனுக்குள்ளேயே மார்க்கெட் அரைக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். தென் இப்போது பேங்க் நிஃப்டி போயிடலாமா? பேங்க் நிஃப்டி பார்த்துட்டிங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட ஹை இங்கே வந்துடும். தென் ப்ரீவியஸ் டேவோட லோ வந்து இந்த லெவல். ஓகேவா, ஸோ இங்கே வச்சிடலாம். ஓகே, ஓகே வச்சாச்சு. இப்போ வந்து இந்த லைனை நம்ம தூக்கிடலாம். இது வந்து இந்த இதை உடச்சிருக்கான். இங்கேருந்து ரிட்ரேஸ்மெண்ட் உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா கீழே உடச்சி இப்படி போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இந்த இடத்துல இருக்குது. நம்ம 1 ஹவர் சார்ட் செக் பண்ணுவோமா? ஓகே ஃபைன், கரெக்டாக தான் போட்டிருக்கோம். இது வந்து இங்கே இருக்கும். பட் ப்ரீவியஸ் டே லோ இருக்கனால அந்த லைன் தேவையில்லை. ஓகேங்களா, இது வந்து எடுத்தாச்சு. 30 மினிட்ஸ் பார்த்துடலாமா? 30 மினிட்ஸில் வந்து நம்ம டவு தியரி ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா, இப்படி வந்து ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் இருக்குல்ல, இந்த லெவல் உடச்சி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு தான். ஓகேங்களா, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் 5 மினிட்ஸில் போய் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்கு, அதனால இது வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு ஆல்ரெடி. ஓகேங்களா, சப்போர்ட் எடுத்துகிட்டு எகெயின் மேலே உடச்சிருக்கான், எகெயின் கீழே உடச்சிருக்கான். அதனால இந்த லைன் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு உண்டான அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துட்டான். அதுக்கு பதிலாக இந்த கேண்டில் வந்து மேலே ஃபுல்லாக க்ளோஸ் வச்சுருந்தாங்கன்னா அந்த இடத்த வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருப்போம். இப்போ கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, தென் வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டேரெக்டாக நம்ம போயிடலாம். ஈக்குவல் ஹை ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எஸ் இருக்குது. ஈக்குவல் ஹை வந்து லாஸ்ட் டைம் இந்த ஈக்குவல் ஹை தான் இப்போயும் இருக்குது. ஓகேவா, அதையே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி 5 மினிட்ஸ் வந்துடலாமா? 5 மினிட்ஸ் வந்துட்டா ஓகே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு உண்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ். ஓகேங்களா, சிபிஆர் ஆன் பண்ணி பார்த்துடலாமா? சிபிஆர் ஆன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நாளைக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு வைட் ரேஞ்ச் சிபிஆர் தான். ஓகேவா, நாளைக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் என்னன்னா இந்த ஜோனுக்குள்ளேயே அரைக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேங்களா, ப்ரீவியஸ் டே ஹை ப்ரீவியஸ் டே லோக்குள்ள அரைக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ட்ரேட் வந்து பொறுமையாக எடுங்க. நம்ம வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணுமே இன்றைக்கி அப்படிங்கிறதுக்காக எடுக்கக்கூடாது. நமக்கு ப்ராப்பரான ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கிடைக்கணும். கிடைச்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா, ஸோ நான் இன்னொருக்கா கூட சொல்கிறேன் பாருங்க. பேங்க் நிஃப்டியில் வந்து அதே மாதிரி தான் நம்ம வந்து ரொம்ப பொறுமையாக என்ட்ரி எடுத்தோம். ஓகேவா, கரெக்டாக இந்த இடத்துல வந்து சப்போர்ட் போட்டிருந்தோம். அந்த இடத்துல ரிட்டர்ன் ஆனால் ப்ரீவியஸோட ஹையை உடைச்சான். ஹையை உடைச்சிட்டு 3 மினிட்ஸில் பார்க்கும்போது அழகான ஒரு டோஜி ப்ளஸ் ஒரு புல்லிஷ் கேண்டில் போட்டிருக்கு. இது வந்து என்ன டினோட் பண்ணும்? அப்போட டினோட் பண்ணும். ஸ்டாப் லாஸ் சின்ன ஸ்டாப் லாஸ் தான். 1:2 டார்கெட்டு இது போகும். இல்லை எனக்கு ரிஸ்க் நான் அதிகமாக வைப்பேன்னா நீங்கள் 1:3 அந்த மாதிரி வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 1:3 தான். ஓகேங்களா, அதுக்கு மேலே வந்து நம்ம மூமெண்ட்ஸ் இன்ட்ராடேயில் அதுவும் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எதிர்பார்க்க முடியாது. இது என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான். ஸோ ட்ரேட் எல்லாமே வந்து ரொம்பவுமே பொறுமையாக பக்குவமாக எடுங்க. ஏன்னா ஒரு டைம் லாஸ் ஆகிட்டா அன்னைய டே முடிஞ்சுது. ஓகேங்களா, இன்னொரு சான்சஸ் இருக்குது. அதுவும் லாஸ் ஆச்சுன்னா இந்த டே க்ளோஸ். ஓவர் ட்ரேட் நம்ம பண்ணவும் கூடாது. ஓகேங்களா, அதுதான் வந்து நம்மளோட ரூல். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ட்ரேட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி கேர்ஃபுல்லாக எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்னா நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ட்ரேடிங் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம சேனலை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. எங்களுக்கு வந்து சப்போர்ட் ரெகுலராக கொடுத்துட்டே இருங்க. நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்லேயே ஆக்டிவாக இருப்போம். சார்ட் அண்ட் தமிழ் தான் இன்ஸ்டாகிராம்லையும். அங்கேயும் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இதேமாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்டு எண்ட் ஆஃப் த டே அனாலிசிஸ் வீடியோவுக்காக வெயிட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். பாய் அண்டில் தென். பாய் ஃப்ரம் மனோஜ்.